சபை மக்கள் அப்பா, கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே தேடி வந்த ஆண்டவரே அந்த நாட்களை ஒரு நாள் அப்பா நாங்கள் மறக்கிற ஜனங்களாய் அப்பா இருந்து விடவே கூடாது ராஜா. ஆண்டவரே இந்த நாட்கள் உண்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் தயக்கப்படுகிறோம். உண்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே சோம்பேறித்தனப்படுகிறாங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வருவதற்கு ஆண்டவரே உண்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே நேரம் காலம் பார்த்து கொண்டு ஆண்டவரே இருக்காங்க ராஜா, இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையை கத்தாவே இந்த கால நேரத்தில் மாற்றி ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்த அந்த நாட்களை ஒரு நாள் நாங்கள் மறந்து விடவே கூடாது ராஜா. ஒரு நாள் நீர் எங்களை நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, ஆண்டவரே கண்டனில் இருக்கும்போது, ஆண்டவரே மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்கும் போது, ஆண்டவரே ஆண்டவரே யாரும் இல்லைன்னு தவித்து கொண்டு நிற்கிற வேலையில் ஆண்டவரே எங்களை நீர் தேடி வந்து ஆண்டவரே அந்த நாட்களை ஒரு நாள் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. யாரும் இல்லை என்ற நேரத்தில் எங்களை தேடி வந்த தெய்வமே ஆண்டவரே உண்மை நாங்கள் ஒரு நாள் மறந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே இப்போ உண்மை தேடி வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் பயப்படக்கூடாது. உண்மை தேடி வருவதற்கு நாங்கள் நேரம் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் தயக்கப்படக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு நேரத்தை தேடக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு நேரங்களை ஒதுக்கி காலங்களை ஒதுக்கி ஆண்டவரே எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக தேடி ஆண்டவரே ஓடி வருகிற ஜனங்களாய் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் கர்த்தாவே நீர் மாற்றிடுங்கப்பா. ஆண்டவரே நீர் தேடி வந்த நாட்களை இந்நாளில் நாங்கள் மறந்துட்டோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை ஒரு நாள் அனைத்து நாட்களை ஆண்டவரே நாங்கள் மறந்துட்டோம் சாமி. ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்த ஆண்டவரே அந்த நாட்களில் ஆண்டவரே எங்களோடு நீங்க தான் இருந்தீங்கன்றது ஆண்டவரே நாங்கள் மறந்துட்டோம். ஆண்டவரே உண்மை தேடி வருவதற்கு நாங்கள் வளைச்சுக்கிட்டு இருக்கோம் சாமி. ஆண்டவரே அந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. ஆண்டவரே ஒரு நாள் யாரும் இல்லை நின்னும் போது மனுஷங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் ராஜா. ஆண்டவரே மனித வேலைக்காக எங்களுடைய சுய வேலைக்காக ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறதை நாங்கள் ஒதுக்குகிறோம். உங்க சமூகத்துக்கு தேடி வருவதை நாங்கள் மறக்கிறோம். ஆண்டவரே உங்க சமூகத்தை தேடுவதை ஆண்டவரே நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் வருகிறதை ஒதுக்குகிறோம். வருகிறதை ஆண்டவரே யோசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உலகத்து வேலையா உம்முடைய வேலையான்னு பார்க்கும்போது உலகத்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் ராஜா. உண்மை தேடி வருகிற நாட்கள் ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம் சாமி. ஆண்டவரே அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் இந்த கால நேரத்தில் கர்த்தர் தயவாய் ஒரு விஷயம் அப்பா எங்களுக்கு நீர் அதை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்த அந்த நாட்கள்ல ஆண்டவரே மனுஷங்க எங்களோடு இல்லாத நேரத்தில் நீங்க தான் எங்க கூட இருந்தீங்கன்றதை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நினைவுபடுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கால நேரத்தில் கர்த்தாவே நீங்க நினைவுபடுத்துங்க சாமி. ஆண்டவரே யாரும் இல்லாத நேரத்தில் தேடி வந்த தெய்வம் நீங்க தான். இப்ப நாங்கள் நல்லா இருக்கிற நாட்கள்ல உண்மை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. உம்முடைய சமூகத்தை தேடி வருவதற்கு மறந்துவிடக் கூடாது என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு உங்க சமூகத்துக்கு தேடி வருகிறவர்களா உண்மை தேடி வருகிற ஜனங்களை ஒரு நாள் உண்மை விட்டுவிடாம ஆண்டவரே நேரங்களை ஒதுக்கி காலங்களை ஒதுக்கி இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் உங்க சமூகத்துக்காக ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஒதுக்குகிறவர்களாய் கர்த்தரை மாற்றுங்க. ஒரு நாள் அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தை விட்டுவிடக் கூடாது ராஜா. மற்ற வேலைகளுக்காக சுயத்துக்காக மற்ற மனுஷங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது. எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் அவைகளை ஒதுக்கி உம்முடைய சமூகத்தை தேடி ஆண்டவரே ஓடி வருகிற ஜனங்களை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் எங்களை மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நான் மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசர் மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ
நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவோடு என்னை நீ தேற்றினீரே, கனிவோடு என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கடுங்கோபம் ஏனுக்கு தேவனுக்கு நம்ம மேலே வருது? அந்த கடுங்கோபத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை காக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதை என்ன? கடுங்கோபனுக்கு ஏன் நம்ம மேலே ஆண்டவருக்கு வருது? அந்த கடுங்கோபத்தை மாற்றி கர்த்தர் கனிவோடு நம்மிடத்தில் அந்த கோபத்தை மாற்றி, தேவனுடைய கோபத்தை மாற்றி கனிவோடு நம்மிடத்தில் நடக்கிறதுக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? ஏன் கர்த்தருக்கு நம்ம மேலே கோபம் வருது? அந்த கோபத்தை கர்த்தர் மாற்றிக்கொள்ள தேவன் என்ன காரியத்தை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? என்ன காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? கடும் கோபம் நம்ம மேலே இருக்குது. அந்த கோபத்தை மாற்றி கர்த்தர் நம்மளுக்கு கனிவோடு நடப்பதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 11வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை மனாசையின் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்களாம். பாபிலோனுக்கு என்ன செய்கிறாங்க? கொண்டு போகிறாங்க. யாருன்னா மனாசே. மனாசே ஏன் இவ்வளவு கோபம் வருது? மனாசேக்கு மேலே ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபம் வருது? இந்த மனாசேக்கு மேலே இவ்வளவு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? மனாசேக்கு மேலே ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபத்தோடு கூட இருக்கிறார்? அவனை வெண்கல சங்கில முச்சடியில் பிடிச்சி வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி அவனை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த மனாசேக்கு மேலே என்ன கோபம் வந்துச்சு? இந்த கோபத்தை மாற்றுவதற்கு தேவன் அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்?
மனாசேக்கு மேலே ஆண்டவருக்கு வந்த கோபத்துக்குரிய ஒரு 3 காரியத்தை நீங்கள் மனாசேயின் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நிறைய காரியம் உண்டு, ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவையான 3 காரியம். மனாசேயின் மேலே ஆண்டவருக்கு ஏன் விளக்குவாங்க, கடும் கோபத்தில் நம்ம மேலே இருக்கும்போதும் அந்த கடும் கோபத்தினே கர்த்தர் இல்லாமல் கனிவாக நம்மகிட்ட நடக்கணும்னா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நம்ம இருக்கிற நிலையிலே கர்த்தர் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த கோபத்தை மாற்ற மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் அந்த நம்ம மேலே இருக்க அந்த கோபத்தை என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். கர்த்தர் நம்ம மேலே இருக்க கோபத்தை மாற்ற மாட்டார். நமக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம் தான் ஆண்டவர் அந்த கோபத்தை என்ன செய்யணும், மாற்ற வைக்கும். நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் தான் ஆண்டவருடைய கோபத்தை என்ன செய்ய வைக்கும்னா மாற்ற வைக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்தோ நமக்கு தெரியாமலோ நடக்கிறது. அந்த நடக்கிறது நிமித்தமாக தேவ கோபத்தை நாம் சம்பாதித்து விடுகிறோம். அந்த தேவ கோபத்தை கர்த்தர் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் இருக்கிற நிலையிலே இல்லை அந்த கோபத்தை ஏற்படுத்துகிற நிலையிலே நான் தொடர்ந்து நான் நீடித்தேன்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா அந்த கோபத்தை மாற்றிவிட்ட கனிவா இல்லை நேசமா இல்லை பாசமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்னா தேவன் நடக்க மாட்டார். அப்போ நமக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் தான் என்ன செய்யணும்னாக்க அந்த கனிவான காரியத்தை என்ன செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் அந்த தேவ கோபத்தை மாற்றி அந்த கனிவாக நம்மிடத்தில் கர்த்தர் நமக்கு கொண்டு வர முடியும். அந்த கனிவை கர்த்தர் என்ன செய்ய முடியும், நமக்கு காட்ட முடியும். தேவ கோபத்தை மாற்றி கனிவை இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும், கர்த்தர் காட்டணும். தேவ கோபத்தை மாற்றி நம்ம இடத்துல கனிவை கர்த்தர் காட்ட வேண்டுமானால் எதனால் அது தேவ கோபம் மாறுச்சு, அதான் இன்றைக்கி சொல்கிறது, என் கோபத்தை மாற்றி என்ன செய்வேன், உனக்கு கனிவை நான் என்ன செய்வேன், காட்டுவேன். தேவ கோபத்தை மாற்றி கனிவை என்ன செய்வேன், உனக்கு காட்டும். அந்த தேவ கோபம் முதல்ல ஏன் வந்துச்சின்னு என்ன செய்யணும், நமக்கு தெரியணும். ஏன் கர்த்தர் மேலே கோபப்பட்டார், அந்த மனாசே மேலே ஆண்டவர் கோபப்பட்டதற்கான 3 காரணங்கள் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனாசே ராஜாவாகிற போது 18 வயதாக இருந்து 55 வருஷம் இருக்கிறதுலே ஒரு அதிகமான வருஷங்கள் அரசாண்டவர் யாருன்னா அந்த மனாசே தான். இதுகளே இருக்கிறதுலே அதிகமான வருஷம். தாவீது கூட எத்தனை வருஷம் அரசாண்டார்னா 40 வருஷம் தான் அரசாண்டார். யார், தாவீதே 40 வருஷம் தான் அரசாண்டார். ஆனால் அவனுடைய பேரன் மனாசே எத்தனை வருஷம் அரசாண்டார்னா 55 வருஷம் என்ன செய்கிறார்னா அரசாளுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமே. அந்த முதல் வசனம், மனாசே ராஜாவாகிற போது 18 வயதாக இருந்து 12 வயதாக இருந்து 55 வருஷம் என்ன செய்கிறார்னா எருசலேமிலே அவர் அரசாளுகிறதை நாம் என்ன செய்ய முடியுது பார்க்க. அதிகமான வருஷங்கள். ஆனால் தேவ கோபத்தில் என்றைக்கும் அழிய வேண்டியவர், தேவ கோபத்தில் என்றைக்கும் அழிய வேண்டியவர், எப்போவும் அழிய வேண்டியவர், ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் அழிய வேண்டியவர். இன்றைக்கி ஒருவேளை அந்த ஆரம்ப காலகட்டங்கள் இல்லை ஒரு இளம் வயது, 12 வயது என்பது ஒரு இளம் வயது, அந்த 12 வயது அந்த இளம் வயது இல்லை ஒரு ஆரம்ப காலகட்டங்களிலே நமக்கு தெரியாமல் தவறுகள் நடப்பது இயல்பு. நமக்கு தெரியாமல் இது தவறு என்று தெரியாமல் இயல்பாகவே தவறு நடக்கிறது இயல்பு. ஆனால் வளர 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 நம்ம வளர்ச்சி வர என்ன உண்டாகணும்னா அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் வரணும். வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன செய்யணும், வரணும். எப்படின்னா நாம் வளர வளர வளர, அது வயதில் வளரும் போதும் சரி, அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே வரும்போதும் சரி, வளர்ச்சி வர வர என்ன வரணும்னா நமக்குள்ளாக மாற்றங்கள் வரணும். ஆனால் நான் எத்தனை வயசானாலும் அதே நான் நிலையில் தான் இருக்கிறேன். இப்போ சபைக்கு வந்திருக்கிறேன்னா ஒரு ஆரம்ப காலகட்டங்களிலே நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளை போல ஒரு குழந்தைகள் நடப்பது இயல்பு. ஆனால் வளர வளர என்ன ஆகணும்னா அந்த முதிர்ச்சிக்கு நேராக என்ன செய்யணும், வரணும், முதிர்ச்சிக்கு வரணும். இன்னைக்கு வளர்ச்சிகள் இருக்குது, முதிர்ச்சிகள் இல்லை. இன்னைக்கு சபையில் வருத்தம் என்னன்னா வளர்ச்சி இருக்குது ஆனால் முதிர்ச்சி இல்லை. என்ன இருக்குது, வளர்ச்சி இருக்குது, முதிர்ச்சி இல்லை.
வளர்ச்சி என்ன? 10 வருஷம் நாங்கள் சர்ச்சில் விசுவாசி, எஸ் உண்மைதான். இந்த வளர்ச்சிக்குரிய முதிர்ச்சி என்ன? ஒரு மரம் 10 வருஷம்னா அதில் என்ன வரணும்? அந்த வைரம் வரணும் இல்லையா? ஒரு மரம் வர்றதுன்னா அந்த மரம் வளர்ந்துக்கிட்டே போனால் பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்தில் எந்த அளவுக்கு அந்த வைரத்தன்மை வருது, அதை வச்சு தான் அந்த மரத்துக்கு வேல்வேஷன், அதை வச்சு தான் அந்த மரத்துக்கு மதிப்பு. அதை போல் இன்றைக்கி வளர்ச்சிகள் இருக்குது, முதிர்ச்சிகள் இல்லை. என்ன இருக்குது? வளர்ச்சி இருக்குது, என்ன இல்லை? முதிர்ச்சி இல்லை. வேத அறிவு இருக்குது, அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வேத அறிவு நமக்கு மாத்திரமல்ல, எத்தனையோ அறியாதவர்களுக்கு என்ன இருக்குன்னா வேத அறிவுகள் இருக்கிறது. அந்த வேத அறிவு என்ன இருக்கணும்? அனுபவங்கள் மாதிரி வளர வளர அந்த முதிர்ந்த அனுபவங்கள், அந்த பேசுகிற விதம், பேசுகிற நடக்கிற விதம், உடுத்துகிற விதம், முடிவெடுக்கிற விதம், செயல்படுகிற விதங்கள் ஒரு குழந்தைத்தனமாகவே என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது இல்லையா? பவுல் கேட்டால் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். அப்போது ஒரு குழந்தைத்தன்மைகள் என்பது வேறு இல்லையா? ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது என்ன செய்கிறோம்? அந்த குழந்தைகளுக்கு ஏற்றபடி பேசுறது, குழந்தைகளுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறது, குழந்தைகளுக்கு ஏற்றபடி முடிவெடுக்கிறது, குழந்தைகளை போல என்ன செய்யறது? ஒரு முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்கிற விதங்கள். ஆனால் அவரே சொல்கிறாரு, இதே என் வாழ்க்கையில் என்ன செய்யலை? நீடிக்கலைன்றாரு. இது என் வாழ்க்கையில் என்ன செய்யலை? நீடிக்கலை. அந்த குழந்தைத்தன்மை நீடிக்கலை. நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன செஞ்சிட்டேன்னா ஒழிச்சிட்டேன்றார். ஒரு 12 வயசில் எசேக்கியா ராஜாவாகிறாரு. அந்த ராஜாவாகும் போது ஒருவேளை அவருக்கு தெரியாத சில சம்பவங்கள் நடக்கலாம். அப்போ இளம் வயதில், இளம் பிராயத்தில், அது ஒருவேளை வாலிப வயதில், இல்லை விசுவாச ஆரம்பகட்ட வாழ்க்கையில், இல்லை சமுதாயத்தில் ஒரு சரீரபரக்கமான வளர்ச்சியில் வரும்போது, ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, இல்லை வாலிபத்தில் வளர்ந்து வரும்போது, இப்போது பார்த்தா 12 வயது அப்படின்னா அடுத்த வருஷம் எசேக்கியா என்ன ஆரம்பிக்க போதுன்னா டீனேஜ் ஆரம்பிக்க போகுது இல்லையா? 12 வயதில் எசேக்கியா ராஜாவாகிறான்னா அடுத்த வருஷம் அவருக்கு என்ன மாறப்போகுது? 13 வயசுல என்னவோ மாறப்போகிறாரு, டீனேஜ் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஒரு வாலிபத்தை தொடப்போகிறார், அந்த வாலிபத்தில் வரப்போகிறார். அந்த வாலிப வயதில் நடந்த சம்பவத்தை தான் 3 சம்பவத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த வாலிபத்தில் நடந்த 3 சம்பவங்கள் என்ன சம்பவங்கள்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3வது வசனம். தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை தகப்பனை போல அவன் என்ன செய்ய விரும்பலைன்னா செயல்பட விரும்பலை. தகப்பன் என்ன செய்கிறாரோ அந்த தகப்பனை போல அவர் என்ன செய்ய விரும்பலைன்னா அவர் செயல்பட விரும்பலை. யாரு? மனாசேனுடைய தன் வாழ்க்கையில் வந்த முதல் தவறு, மனாசே வாழ்க்கையில் வந்த முதல் மிஸ்டேக், முதல் தவறு எதுன்னா, தனக்கு முன்னோடியாக வாழ்ந்துவிட்டு கடந்து போனேன், தனக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு போனேன், தனக்கு பாதையை பதித்து விட்டு போனேன், தனக்கு பாதையை காட்டிவிட்டு போனேன், தன் தகப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு மனாசேக்கு என்ன இல்லாமல் போச்சுன்னா மனது இல்லாமல் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. முதல் தவறு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்? நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து போனவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு முன்னோட்டமாய் வாழ்ந்து போனவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு முன்னோர்கள் இருக்கிறார்கள், நமக்கு பாதையை பதிச்சு விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாதையை பதிச்சு விட்டு போனவர்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். இன்னைக்கு தகப்பனை பின்பற்றி நடப்பதற்கு யாருக்கு விருப்பம் இல்லைன்னா மனாசேக்கு விருப்பம் இல்லை. அப்பா என்ன செய்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக யார் செய்கிறான்னா மனாசே செய்கிறான் பாருங்க. அவங்க அப்பா அந்த பாகருடைய அந்த விக்கிரகங்களை என்ன பண்ணாரு? உடைச்சு போட்டார், அதையெல்லாம் நொறுக்கி போட்டார். ஆனால் இவன் என்ன செய்யறானா? அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா செய்கிறான். இன்னைக்கு தகப்பனுடைய செயல்பாட்டுக்கு விரோதமா இல்லை எதிரான ஒரு செயல்பாடுகள் இருக்குமானா கர்த்தருடைய கடுமையான கோபம் நம்ம மேலே வருவதற்கு ஒரு சிறந்த வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு தகப்பனுடைய நமக்கு முன்மாதிரியாய் பாதை காட்டி, இந்த பாதை சரியான பாதை, இந்த பாதையில் தான் நம்ம பயணிக்கணும், இந்த பாதையில் தான் நம்ம செல்ல வேண்டும், இதை தான் நம்ம செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது என்று நமக்கு ஒரு பாதையை வகுத்து விட்டு, நமக்கு ஒரு பாதையை பதிச்சு விட்டு, நமக்கு ஒரு பாதையை காட்டி அந்த முன்னோடியாய் போகிற அந்த முன்னாட்டம் முன்மாதிரியாய் வாழ்ந்து போன அந்த தகப்பனை பின்பற்றுவதற்கு இன்னைக்கு யாருக்கு மனசு நம்ம போச்சுன்னா இன்னைக்கு அநேக மனாசேக்களுக்கு
மனசில்லாமல் போயிடுச்சு. மனாசைகளை மனசமரம் பண்ணதுடைய விளைவு என்ன? கர்த்தருடைய ஒரு கடுமையான கோபத்தை அவன் என்ன செய்வது இருந்துச்சுன்னா அவன் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த கடுமையான கோபத்தை அவன் சம்பாதிக்க இருந்துச்சு. அதனால எபிரே ஆக்கியன்னு சொல்றார் இல்லையா, எபிரே ஆக்கியன்னு சொல்றார் இல்லையா. நேற்று நம்ம 2 நடந்த வாசத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 13 வாசிக்கிறோம் இல்லையா. எபிரேயர் 13 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பின்பற்றுங்கள். அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அவருடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க அப்படின்றார். அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யறாரு? பின்பற்றுங்கள் அப்படின்றார் இல்லையா. பிலிப்பியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆகையால் நம்மில் தேறினவன் யாரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்கள் அது முதல் நான் தேறினேன்றதுக்கு என்ன அடையாளம்? நான் தேறினேன்றதுக்கு என்ன அடையாளம்? என் வாழ்க்கையில் அடிக்கடி என்ன வரக்கூடாதுன்னா தடுமாற்றங்கள் வரக்கூடாது. என் வாழ்க்கையில் அடிக்கடி என்ன நான் மாற்றிக்க கூடாது. தேறினவர்கள் யாவரும் ஒரே ஒழுங்காய் நடந்து, அப்படித்தானே? தேறினவர்கள் யாவரும் இப்ப நான் தேறி இருக்கிறேன், நான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்க என்ன அடையாளம்? ஒரு சின்ன செடியா இருக்கும்போது என்ன செய்யணும்? காத்தடிச்சு என்ன செய்யும்? அப்படி அசையும் இல்லையா. ஒரு சின்ன செடியா இருக்குது, இல்லை ஒரு வளர்ற செடிகளாக இருக்கும்போது என்ன செய்யும்? காத்தடிச்சா என்ன செய்யும்? அப்படியே அசையும். அதனால என்ன செய்வோம்னா அந்த செடியை நடும்போதே கூடவே ஒரு குச்சியை நட்டு என்ன செய்யணும்? அந்த குச்சியோடு போட்டு கட்டி வச்சிருவாங்க. எதுக்கு? இந்த செடி என்ன செய்யக்கூடாது? அசைஞ்சாக்க கீழே என்ன பிடிக்காது? வேர் பிடிக்காது, இந்த செடி வளராதுன்றதுல என்ன செய்வாங்கன்னா ஒரு குச்சியை நட்டு அந்த குச்சியோட அந்த செடி என்ன பண்ணிடுவாங்க? சேர்த்தி கட்டி வச்சிருவாங்க. ஆனால் மரமாக மாறும்போது என்ன உண்டாகுனா, எவ்வளவு காற்று எந்த பக்கம் காற்று அடித்தாலும் சரி, அந்த மரம் எப்படி இருக்குன்னா கிளைகள் அசையும், ஆனால் மரம் அசையாது. கிளைகள் அசையலாம், ஆனால் எது அசையக்கூடாதுன்னா மரம் அசையக்கூடாது. மரம் அசைஞ்சிச்சுன்னா அந்த மரத்தினுடைய டோட்டல் லைஃபே முடிஞ்சு போச்சு. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க தேறினீங்கன்றத நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன் தெரியுமா? உன்னுடைய நடக்கிற அந்த ஒரே ஒழுங்கு, நீ நடக்கிற அந்த விதம், நீ நடக்கும் போதே தெரிக்கலாம் நீ தேறின நபரா நீ தேராத நபரா. நீ பேசுற வார்த்தையை வச்சு புரிஞ்சிக்கலாம் நீ இன்னும் குழந்தையா இல்லை நீ நல்லா வளர்ந்து அந்த முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களா. எனக்கு வழக்கமாக எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம், வயசு 20 இருக்கலாம், ஆனால் பேசுகிற வார்த்தை 60 வயசு கேட்ட வார்த்தையை பேசணும். வயது இளம் வயதாக இருக்கலாம், ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நாம் நடக்கிற விதம், நாம் எடுக்கிற முடிவுகள் ஒரு முதிர்ந்த அனுபவத்திலிருந்து என்ன செய்யணும்னா நம்முடைய பேச்சுடைய தரம் இருக்கணும். இன்னைக்கு பேச்சு இருக்குது, அந்த பேச்சுடைய தரம் இன்னைக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேசுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய பேசுறதுனால நம்ம அறிவாளி நினைச்சிட்டோம். இல்லை இல்லை, நல்லா முதிர்ந்தவன் தெரிஞ்சுக்குவான். நீங்க பேசுறத வச்சு, நம்ம பேசுறத வச்சு இது குழந்தையா இது வளர்ந்திருக்கதான்றத யார் கண்டுபிடிச்சிருவாங்கன்னா அந்த முதிர்ந்த அனுபவத்தோட கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எல்லாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒரு முதிர்ந்த அனுபவத்தோட கண்டுபிடிப்பான். நீ 4 வார்த்தையை பேசும்போதே இது தேருமா இது தேராதான் என்ன பண்ணிடும்? கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி ரிசல்ட்டை பிடிச்சி அப்படி எடை போட்டு தூக்கி ஓரம் வச்சிடுவாங்க. இது குழந்தை, அது தூக்கி ஓரம் வச்சுட்டு பண்ணிடுவாங்க.
நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலைக்கு, எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நின்று, என்ன பணிவு, என்ன அணைவு, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம், எப்படிப்பட்ட வார்த்தைகள், என்ன வார்த்தைகள், இது தேவையான வார்த்தையா, தேவையில்லாத வார்த்தையா, தரமான வார்த்தையா, மதிப்புமிக்க வார்த்தையா, மரியாதை மிக்க வார்த்தையா, அர்த்தமுள்ள வார்த்தையா, அர்த்தமில்லாத வார்த்தையா, கனிவான வார்த்தையா, கரிசனையான வார்த்தையா, கடிந்து கொள்ற வார்த்தையா என்பதையெல்லாம் நிதானித்து அவன் பேசுறான். பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் என்ன செய்யணும்னு சொன்னாக்க உன் தரத்தை அப்படி பிடிச்சு காட்டும். இன்னைக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோமே தவிர என்ன இல்லைன்னா முதிர்ச்சி இல்லை. இன்னைக்கு அதான் ப்ராப்ளம். பவுல் சொல்றாரு, நீங்க வளர்ந்தவங்கன்றதுக்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா? வளர்ந்தவர்கள் தேறினவர்கள் யாவரும் எப்படி இருப்பானா, ஒரே ஒழுங்காய் நடப்பார்கள். அவங்க வாழ்க்கை அடிக்கடி மாற்றிக்க மாட்டாங்க, அவனுடைய பேச்சு அடிக்கடி மாறாது, அவனுடைய சுபாவங்கள் மாறாது. எப்படி இருக்கும்? அந்த தரமான சுபாவம், அந்த நல்ல சுபாவம், அந்த அருமையான சுபாவம், அந்த நல்ல கேட்டுகள் என்ன அவர்களுக்கு நாயிட்டு இருக்கும். வளர்ந்துகிட்டு இருக்கிறதை அவர்கள் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை. Who's a role model? உனக்கு யார் பா ரோல் மாடல்? நீ யாரை பின்பற்றி போற? மனாசே, நீ யாரை பின்பற்றி போற? உனக்கு யாரை ரோல் மாடலா வச்சிருக்கிற? உனக்கு முன்னாடி யாரை நிறுத்தி வச்சிருக்கிற? இந்த பரிசுத்தவானை போல நம்ம என்ன செய்யணும்? நம்ம செயல்படணும். அவன் நடந்து போன பாதை நல்ல பாதை. அதான் எபேலை ஆண்டவர் சொன்ன என்ன சொல்றாரு? அவருடைய முடிவை நன்றாய் சிந்தித்து பார்த்து அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, பின்பற்றுகின்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த 17 வசனம், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டினபடி நடக்கிறவர்களை. Who is a role model? உனக்கு யார் மாதிரி? உனக்கு யார் மாடல் லைஃப்? இவங்க இப்படிதான் பேசுற, நம்ம இப்படிதான் பேசணும், இதுதான் சரி, இது தவறு, இது செய்யக்கூடாது, இதான் சரி அப்படின்றதுக்கு நீ யாரை ரோல் மாடலா வச்சிருக்கிற? நீ யாரை பின்பற்றுகிறாய்? இந்த இடத்துக்கு இப்படிதான் முடிவெடுக்கிறாங்க, அப்ப நம்ம இப்படிதான் எடுக்கணும். இந்த சூழ்நிலைக்கு இப்படிதான் நடந்து கொள்றாங்க, அப்ப நம்ம இப்படிதான் நடக்கணும் என்று உன் வாழ்க்கையில யாரை ரோல் மாடலா வச்சிருக்கிற? இவரே சொல்றதை போலதான் பவுலும் சொல்ற. என்ன சொல்றாரு? உங்களுக்கு போதித்தவர்களை, உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நீ என்னவா பண்ணுங்க? மாதிரியை பின்பற்றுங்கள், மாதிரியா பின்பற்றுங்கள். மனசை யாரு? தேவனுக்கு சாரி எசேக்கியா யாரு? அருமையான அந்த மனசுக்கு முன்மாதிரியா வச்சுட்டு போனவன். நல்ல காலம் ஆயுசனாலேயே முடிஞ்ச போது கூட 15 வருஷத்தை வர எந்த நபருக்கு ஆண்டவர் கூட்டல. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் ஆயுசு காலமே முடிஞ்சு போன ஒருவருக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிற ஒரே நபர் யார் தெரியுமா? இந்த எசேக்கியா ராஜா தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்த மனாசே, அவன் தகப்பன் செய்த காரியங்களுக்கு எகைன்ஸா செய்யறானே தவிர அவன் தகப்பனை வாக்கிட செய்ய போல பின்பற்றி போகவில்லை. நீ நம்ம யாரை பின்பற்றி போறோம்? இன்னைக்கு நம்ம வழிகாட்டுகிறவர்களையும் வழிநடத்துகிறவர்களையும் நமக்கு நல்ல பாதையை பதித்து விட்டு போனவர்களையும் இன்னைக்கு பின்பற்றி போவதற்கு மனசு இருக்கா? இன்னைக்கு நீ பின்பற்றி போக முடியுமா? நம்ம யாரை பின்பற்றணும்? இன்னைக்கு மனாசவே, நீ யாரை பின்பற்றுகிறாய்? நீ ஒரு அருமையான ரோல் மாடல பதிச்சு போனார் அப்பா எசேக்கியா ராஜா. யாருக்குமே ஆண்டவர் ஆயுசான கூட்டி கொடுக்கவே இல்லை. முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அது மேல மறு பேச்சே கிடையாது. இவளுக்கும் ஆயுசான முடிஞ்சுன்னு இவருக்கு தான் சொல்லி அனுப்புவார், பட் யாருக்கு சொல்லி கூட அனுப்ப மாட்டார். ஏன்னா அவ்வளவு அருமையானவன், அவ்வளவு நல்ல அடித்தளமிட்டவன், ஆண்டவரையே கவரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமா நடந்தனா இல்லப்பான சொல்லாத அளவுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அப்செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பதிச்சுட்டு ஒரு நல்ல பேசிக் அமைச்சு கொடுத்து போனவர் எசேக்கியா ராஜா. அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளை யாரை பின்பற்ற வேண்டும்?
அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிள்ளை யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? யாரை பின்பற்றி பேச வேண்டும்? யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? யாரை பின்பற்றி முடிவெடுக்க வேண்டும்? யாரை பின்பற்றுகிறோம் இன்றைக்கு? இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய நபரை பின்பற்றாம இன்னைக்கு பின்பற்றக்கூடாத நபர்களை பின்பற்ற விளைவு என்ன? தேவ கோபத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. மனசுடைய முதல் காரியம் என்ன? பின்பற்ற வேண்டிய நபரை அவன் என்ன செய்யாம போயிட்டான்? பின்பற்றாம போயிட்டான். குறிப்பா யாரை பின்பற்ற போயிட்டான்? தகப்பனை அவன் பின்பற்றாமல் போய்விட்டான். தகப்பனை அவன் பின்பற்றாமல் போய்விட்டான். நமக்கு ரோல் மாடல் யாரு? நம்மை போதித்து நடத்துகிற ஒரு தகப்பனை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அதான் பவுல் சொல்றார். 17 வருஷம் திரும்ப வாசிங்க. 17வது வசனத்தை 17வது வசனத்தை. சகோதரரே, நீங்களும் என்னோடு கூட பின்பற்றவர்களாகபடி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் பின்பற்று. உனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? உனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? உனக்கு போதிக்கிறபடியே நடக்கிற பத்தியா? வார்த்தை ஒன்று செயல் ஒன்று இல்லை. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை ரோல் மாடலை பின்பற்று. பேசவனை பின்பற்ற சொல்லல. இன்னைக்கு நிறைய பேச்சு இருக்கு, நிறைய பேச்சு இருக்கு, ஆனா என்ன கிடையாது? செயல் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு போதிக்கிறபடி நடக்கிறாங்க பத்தியா? நீங்க ஜெபம் பண்ணா அவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்றான் இல்லையா? அப்படிப்பட்ட நபரை நீங்க யாரை பின்பற்றுங்கன்னா ஒரு மாதிரியா எடுத்து என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. ஒரு மாதிரியா பின்பற்றாதீங்க. அதாவது கொஞ்சம் அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அது ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி. சேர்க்கக்கூடாது. அதை இழுத்தி வாசிக்கணும், நிறுத்தி வாசிக்கணும். சேர்த்துட்டாக்க பிரச்சனை ஆகி போயிடும். அதுவே நமக்கு அது வேணும் ஆகிடும், ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு மாதிரி மென்டல் ஆகிடுச்சு, அந்த மாதிரி போயிடுது. அதனால் அப்படி சேர்க்கக்கூடாது. நமக்கு யாரு? நமக்கு போதித்து அந்த போதிக்கிறபடியே நடக்கிறவர்கள் நமக்கு யாருன்னா எனக்கு முன்மாதிரி. போதிக்கிறபடியே நடக்கிறவன் எனக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை இன்னைக்கு நம்ம சரியா பின்பற்றுவோம்னா தேவ கோபத்தை நாம் என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது தேவ கோபத்தை சம்பாதிச்சா முதல் காரியத்தை சொன்ன ஒன்று என்ன? தகப்பனை என்ன செய்யலாம்? பின்பற்ற வேண்டியவர்கள் அவங்க என்ன செய்யாம போயிட்டான்? பின்பற்றாமல் போயிட்டான். அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா, அதனுடைய விளைவு தான் என்ன? தேவ கோபத்தை என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்பர் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணின. மற்றவர்கள் இடறுவதற்கு காரணமாக அமைவதில் சிறந்த விளங்கினவன் யார் தெரியுமா? இந்த மனாசே. மற்றவர்கள் இடறுவதற்கு, மற்றவர்கள் தவறு செய்வதற்கு, மற்றவர்கள் வழிதப்பி போவதற்கு, மற்றவர்கள் பாதை மாறி பயணிப்பதற்கு, ஒரு தவறான கருத்தை பின்பற்றுவதற்கு காரணமாக அமைஞ்சவன் யார் தெரியுமா? இந்த மனாசே. மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த இடரல் வருவது நமக்கு அவசியம். ஆனால் யார் மூலமாக இடரல் வருகிறது அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய 19:18 சரி, மத்திய 18:7 மத்திய 18:7 இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன்னால ஒரு நபர் இடறுவாங்கன்னா, நம்மால ஒரு நபர்கள் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களை தடுமாற பண்ணுமானால், மற்றவங்களை தடம்புரலை செய்யுமானால், மற்றவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தணும்னா, மற்றவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, மற்றவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னா, மற்றவனுடைய சமுதாய வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானா கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டா. அப்படிப்பட்ட நபர்கள் என்ன வரும் தெரியுமா? தேவ கோபாக்கனி வரும்.
தேவ கோபாக்கனி வரும். இதை தான் ஆண்டவர் ஆகாப் ராஜாவுக்கும் பாசா குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்னார். 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் ஆகாப் குடும்பத்துக்கு சொல்லும் போதும் இதை தான் ஆண்டவர் சொல்லுவார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போவதற்கு நீ காரணமா அமைஞ்சபடியால் சொல்லுவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 21 எடுக்கலையா? 1 ராஜாக்கள் 22 வசனம் பாருங்க. 21 22 நான் உன்மேல் பொல்லாப்பை வர பண்ணி சங்கரிப்பேன், நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம். எதனால? ஆகாபை எதனால் நீ தப்பு என்னவோ பண்ணிட்டு போ, ஆனா உன் தவறை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு, உன் தவறை பார்த்து மற்றவர்கள் இடறக்கூடிய அளவுக்கு, உன் தவறை பார்த்து மற்றவர்கள் தடுமாறக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை, உன் பேச்சு, உன்னுடைய நடைமுறைகளை கண்டு மற்றவர்கள் விசுவாசத்து ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அந்த நபருக்கு மேல தேவனுடைய கோபம் பயங்கரமா வரும் என்பதை புரிஞ்சுக்கும். இன்னைக்கு ரெண்டாவது, ஏன் மனாசேக்கு மேல தேவனுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு? அந்த கோபம் என்ன செஞ்சுச்சுன்னு சொல்ல போறேன். அந்த கோபத்தின் நிமித்தமா செய்த காரியத்தையும் சொல்றேன். கொஞ்சம் விளக்கமா பேச நேரமுக்கா நான் சீக்கிரம் முடிக்க விரும்புறேன். கதமை ஆசீர்வதிக்கட்டும். அவர் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவும் எருசலேமும் வழி தப்பி போவதற்கு, வழி மாறி போவதற்கு, விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு, தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு நீ காரணமா அமைஞ்சபடியினால், நீ காரணமா அமைஞ்சபடினால கர்த்தருடைய கோபம் அந்த மனாசேக்கு மேல வந்துச்சு. மற்ற ஜனங்கள் தடுமாறுவதற்கும் தடமுறலுவதற்கும் விசுவாசம் விலகுவதற்கும் யார் காரணமா அமைஞ்சாலும் சரி, அதான் ஆண்டவர் மத்தியா சொல்லிட்டாரு, இடரல் அவசியம்தான், ஆனா யார் மூலமா வருதோ அவனை சும்மா விட மாட்டேன். அவன் கழுத்துல எந்திரக்களை கட்டி கடலை அமுத்தி விடுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான கோபத்தை யார் சம்பாதிக்கிறனாக்க, மற்றவர்களை இடர பண்ணுகிறவர்கள், மற்றவர்களை தவறு செய்வதற்கு தூண்டுகிறவர்கள். மற்றவங்க தவறு செய்ய, அதை இடரல் என்ன அர்த்தம்? மற்றவங்க தவறு செய்ய தூண்டுற பத்தியா, மற்றவன் தவறு செய்வதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கிற பத்தியா, அவனை கத்த சும்மா விடவே மாட்டார். மற்றவர்கள் தவறு செய்வதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ, வார்த்தையின் மூலமாகவோ செய்கையின் மூலமாகவோ மற்றவர்கள் தவறு செய்வதற்கு, இன்னும் விளக்கமா சொல்லணும்னு சொன்னா, மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்குமானால் கத்தமலை சும்மா விட மாட்டார். மற்றவர்கள் நம்மளை ரோட்டில் நடந்து போறோம், நம்மளை மற்றவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய காரியங்களும் இருக்குமானால், அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அது சின்ன பள்ளியா இருக்கலாம், வாலிப பள்ளியா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், எனிபடி எக்ஸ்போ யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா மற்றவர்களை திரும்பி நம்மளை பார்க்கிற அளவுக்கு, நம்மளை கவனிக்கிற அளவுக்கு, நம்மளை வாட்ச் பண்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்குமானா கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டார். ஜாக்கிரதை. தேவ கோபத்தை மீறி தப்பிக்கவே முடியாது. தேவ கோபத்தில் தப்பாய்க்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. மற்றவங்க திரும்பி பார்க்கிற அளவுக்கு உன் நடத்த இல்லாத அளவுக்கு உன்னை பார்த்துக்கோ. அது என்ன பண்றது பண்ணிக்கோ. மற்றவங்க நம்மளை திரும்பி பார்க்காத அளவுக்கு உன்னை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. உன்னை எப்படி மாத்திக்கோ. எப்படி மாத்திக்கிறோமோ அப்படி மாத்திக்கோ. எப்படி மட்டும் மாத்திக்கோ. ஆனா அதை விட்டு மற்றவங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு, மற்றவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்குமானா கர்த்தர் நிச்சயமா தேவ கோபம் நமக்கு மேல வரும். நிச்சயமா தேவ கோபம் மேல வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மாற்றமே கிடையாது, அது மறுபை கிடையாது, அதுக்கு மன்னிப்பும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. மற்றவங்க திரும்பி மற்றவங்க ஒரு நம்ம சிந்தையில பாவம் செய்யக்கூட என்ன வரக்கூடாது, நம்ம காரணமாக அமையக்கூடாது. அவன் செயல்ல பாவம் செய்ய அமையக்கூடாது, நம்ம காரணம் அமையக்கூடாது. அவன் விசுவாசம் தடுமாறப்படுவதற்கு என்ன வரக்கூடாது, நம்ம காரணம் அமையக்கூடாது. அவன் விலகுவதற்கு, ஆண்டவர்கிட்ட விலகுவதற்கு என்ன வரக்கூடாது, நம்ம காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அவன் ஜெபஜீவியம் பாதிக்கப்படுவதற்கு என்ன இருக்கக்கூடாது, நம்ம காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. மற்றவர்கள் தடுமாற பண்ணுவதற்கும் தடம்புரடுவதற்கும் அது ஆவிக்குரிய காரியம்
காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, அது சமுதாய காரியமானாலும் சரி, அது சபையானாலும் சரி, அது சமுதாயமானாலும் சரி, அது குடும்பமானாலும் சரி, நீ எந்த இடத்துல நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை பார்த்து இடறுவதற்கு, தவறு செய்வதற்கு, அவன் சிந்தையில தவறு செய்வதற்கு, அவர்கள் சிந்தையில தவறு செய்வதற்கு நீ தூண்டுகிற ஒரு நபரா இருப்பன்னா கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். சும்மா விடவே மாட்டார். தேவ கோபத்தை இன்னைக்கு நம்ம சாதாரண நினைச்சிட்டோம். தேவனுடைய கோபத்தை நம்ம ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டு சாதாரண நினைச்சிட்டோம். அதனுடைய தாக்கம் அதி பயங்கரமா இருக்கும். தேவனுடைய கோபம் அதி பயங்கரமாக இருக்கும். அந்த கோபம் வராமல் இருக்குன்னா மற்றவர்கள் தவறு செய்வதற்கு நான் யாரை மாறிடக்கூடாது, காரணமாக மாறிடக்கூடாது. என் பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய ஸ்டைல், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் நிற்கிற விதம் மற்றவங்களை தப்பு செய்ய வைக்கும் தெரியுமா? நம்ம நிற்கிற விதம் மற்றவங்களை தப்பு செய்ய வைக்கும் தெரியுமா? நான் பேசுகிற விதம் மற்றவங்களை தப்பு செய்ய வைக்கும் தெரியுமா? நம்ம பார்க்குற விதம் மற்றவங்க தவறு செய்ய வைக்கும் தெரியுமா? நம்ம ஸ்டைல்கள் மற்றவங்க தவறு செய்ய வைக்கும் தெரியுமா? நம்ம நிற்கிறத நம்ம தான் நிற்கிறோம். நான் நிற்கிற விதம், நான் எப்படி நிற்கணுமோ அப்படி தான் நிற்கணும், எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் பார்க்கணும், எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும், எப்படி செயல்பட அப்படி தான் செயல்படணும். சாதம் நடக்கிற மத்தியா நான் நடக்கிற விதம் கூட கவனமாக இருக்கணும். பட் எழுத்தின்படி நடக்கிற விதம், எழுத்தின்படி நீ நடக்கிற விதம் கூட எப்படி இருக்குன்னா அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நடக்கிறத வச்சு 4 ஸ்டெப் நடக்கிறத வச்சு நீ யாருன்னு கையில் கொடுத்துட முடியும். எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி அல்ல. எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி அல்ல. அத்தனை அறிஞ்சு வச்சவன உள்ள இருக்கிறான், ஒன்னும் அறியாதவங்கள உள்ள இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் நிதானிக்கிறவன உள்ள இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் நிதானிக்க தெரியாதவங்க உள்ள இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒன்று தெரிய நடக்காத, நான் நடக்கிறேன், ஏன் விருப்பம், நான் நடக்கிறேன். நீ நடக்கிறது மற்றவனுக்கு இடர்ல உண்டாக்குனா அது பிரச்சனைன்றார் இல்லையா? இன்னும் அதை தாண்டி பவுலக்கட்ட சொல்லுவாரு, நீ சாப்பிட்ற விதம் கூட சரியா இருக்கணும்ன்றாரு, நீ சாப்பிட்ற பொருள் கூட சரியா இருக்கணும்னு சொல்றாரு. நீ சாப்பிட்ற பொருள் கூட எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? கொரிந்தில சொல்லுவா இல்லையா, நீ நான்வெஜ் சாப்பிட்றனா அதை மற்றவனுக்கு இடர்ல உண்டாக்குனா நீ என்ன செய்யக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான். ஏன் காசு நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்ற, நீ சாப்பிட்றது மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகுது. ஆதலால் ஒருவன் தன் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினான், என்றைக்கு மாம்சம் புசியாத என்ன செய்வேன் இருப்பேனாக. அப்படி புசிக்கிறது பாவம்னு மேல சொல்லுவார் பாருங்க, அப்படி செய்யறது பாவம் அப்படின்னு மேல சொல்லுவார் பாருங்க. சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனங்களோட மனசாட்சியை நீ புண்படுத்தலாமா? ஆதலால் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போஜனம் தன் சகோதரனுக்கு இடரலை உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கும் உன் சாப்பாட்டையே மாத்துன்றாரு. சாப்பாட்டையே மாத்த, உடைய மாத்த சொல்ல மாட்டாரா? உடைய மாற்ற சொல்ல, ஹேர் ஸ்டைல மாற்ற சொல்ல மாட்டாரா? நடக்கிற விதத்தை மாத்த சொல்ல மாட்டாரா? மற்றவன் டிஸ்டர்ப் ஆகாம இருக்க எதை மாத்த இன்னைக்கு மாத்து. மற்றவர்கள் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு உனக்குள்ள எதை மாத்திரமோ அதை மாத்திரு இன்னைக்கு. இல்ல நான் என் விருப்பம் நான் தானே செய்யறேன், என் காசுனாக்கா கத்தப்பட மாட்டார். உன் விருப்பத்துக்கு ஆடுறதுங்க தேவன் ஆள் கிடையாது. எதை மாத்திரமோ அதை இன்னைக்கு மாத்திடு. பேச்சை மாத்திரமா மாத்திரு, முடிவை மாத்திரமா மாத்து. மற்றவங்களை இடறுவதற்கு எந்த வித என்ன செய்யாத காரணமா இருக்காது. சபை மக்கள் மற்றவர்கள் இடறுவதற்கு என்னவா இருக்காத காரணமா இருக்காது. சபை மக்கள் சபையை விட்டு விலகுவதற்கு என்னவா இருக்காத காரணமா இருக்காது. சபை மக்கள் தடுமாறுவதற்கு என்னவா இருக்காத காரணமா இருக்காது. கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தர் சும்மா விட மாட்டார். நான் எடுக்க நான் ஒன்னாயிடுவேன். நான் கர்த்தர் ஒரே ஒருத்தர் முறையிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆண்டவரே நீங்க பார்த்து ஆண்டு கையில் அவர்களை ஒப்பிட்டு நான் சைலண்ட் ஆயிடுவேன். கர்த்தர் சந்திச்சேன்னா காரியம் விபரீதமாயிடும், பார்த்துக்கோ. யாருக்கும் கிளியரா எச்சரிக்கிறார். மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு இடறுவதற்கு நீ காரணமா அமைஞ்சிட்டேன்னா கர்த்தருடைய கோபம் கடுமையா இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்பர் 3 பேச நேரம் இல்ல. நம்பர் 3 அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 33 அடுத்த வசனம் வாசிக்கலாம். 10வது வசனம். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும்
காதுல வாங்கறதே சொல்ற காரியத்தை சொல்லுகிறதை கர்த்தர் நம்மளோட பேசுகிறதை கவனிக்காத போனா தேவ கோபம் நமக்கு மேல வரும். இன்னைக்கு எவ்வளவு பேரு கர்த்தர் நம்மளோட பேசுகிறத கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் கண்டிக்கிறார், நம்ம அதை சரி பண்ணணும். கர்த்தர் பேசுகிறத இன்னைக்கு கவனிச்சு கேட்கிறவங்க எவ்வளவு பேர்? கர்த்தர் நம்மளோட பேசுகிறதை இன்னைக்கு கவனித்து கேட்கிறவங்க எவ்வளவு பேர்? மனாசையோட பேசுறாரு, ஜனங்களோட பேசுறாரு, அவர்கள் கவனிக்காத போனாங்க. காதுல கேட்டுச்சு, என்ன படிச்சு? காதுல கேட்டுச்சு, ஆனா என்ன செய்யாம போனாங்களா? கவனிக்க என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளவில்லை என்றார். கவனிக்கிறது என்ன அர்த்தம்? கவனிக்கிறது என்ன அர்த்தம்? கவனி அப்படின்னு என்ன அர்த்தம்? கற்றுக்கொள் அப்படிதான் சொல்றாரு இல்லையா? ஏசாயால வாசிக்கிறோம். அது காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்களை போல என் செவி என்ன செய்கிறார்? கவனிக்க செய்கிறார். ஏசாயா 50 ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமணி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப கவனிக்காம போயிட்டா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாம போயிட்டோம். இன்னைக்கு எவ்வளவு பேரு சொல்றத கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருக்கு, கவனிக்காத போயிட்டா என்ன அர்த்தம்? ஜனங்களோட பேசுறாரு, மனாசோட பேசுறாரு, அவன் என்ன செய்யல? கவனிக்கல. கவனிக்கல என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளவில்லை என்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம சபைக்கு இந்த வாரம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொண்டது என்ன? போன வாரம் சபைக்கு கற்றுக்கொண்டது என்ன? அதிகாலை ஜெபத்தை கேட்டு கற்றுக்கொண்டது என்ன? சாமக்கரை ஜெபத்தை கேட்டு கற்றுக்கொண்டது என்ன? முக்கியஸ்தர்களுக்குள்ள கற்றுக்கொண்டது என்ன? என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம கற்றுக்கொண்டது என்ன? அப்ப எதனால தேவ கோபம் வருது? கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாம மனசுல தோன்றுகிறபடி, நினைக்கிறபடி, யாரோ சொல்றபடி அப்படியெல்லாம் செய்கிற ஒரு நபரா இருந்தா நமக்கு மேல என்ன வரும்னா தேவ கோபம் வரும். அப்ப என்ன செய்யல மனாசே? ஒன்னு, பின்பற்ற வேண்டிய நபரை அவன் பின்பற்றாம போயிட்டான். ரெண்டாவது என்ன சொல்லி போயிட்டான்? மற்றவர்கள் தவறு செய்வதற்கு காரணமாக அமைஞ்சு போயிட்டான். மூணாவது என்ன செய்ய போயிட்டான்? கற்றுக்கொள்ளாம போயிட்டான். ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இப்ப என்ன செய்ய விரும்புகிறார் ஆண்டவர்? ஐயா எனக்கு தெரியல, சொல்லி கொடுக்க கற்றுக்கணும் இல்ல. நமக்கு தெரியல, ஓகே நம்ம செய்யறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க அவசியம்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம்? இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் நம்மளை சாப்பிட முடியுமா? இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் உட்கார வச்சா நமக்கு சாப்பிட தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியுமா? தெரியாதுல்ல. என்ன சொல்லுங்க? இப்போ நீங்கள் இந்த தாபா ஹோட்டலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன கொண்டாந்து வைப்பாங்க தெரியுமா? எலுமிச்சை பழமும் உப்பு கொண்டாந்து வைப்பாங்க. எதுக்கு? உடனே தண்ணியில் புளிஞ்சு பண்ணிடணும், குடிச்சிடணும் இல்லையா? நமக்கு லெமன் கையில் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஜூஸ் குடிக்கிறதுன்னு அர்த்தம். அது எதுக்கு? நம்ம சாப்பிட்றது தாபா ஹோட்டலில் போனோமே எல்லாமே ஹீட்டான பொருள். அதை சாப்பிட்டு முடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக என்ன சாப்பிடணும்? இந்த லெமனை வெட்டி கொண்டு ஒரு சின்ன தட்டில் என்ன செய்வோம்னா லெமனை வெட்டி ஷால்ட்டும் லெமனை கொண்டு வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டாக தான் வைப்பாங்க. நம்ம இடத்தோட புளிஞ்ச விடக்கூடாது, ஜூஸ் குடிச்சிடக்கூடாது. அது எப்போ சாப்பிட்னா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த லெமனை சாப்பிடணும். எதுக்கு? ஏன்னா தாபாவில் போனோமே எல்லாமே கோதுமை ஆகிட்டோம். அது என்ன இருக்கும்? இதாகிடும், பயங்கர ஹீட்டான பொருள். அப்போ சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா ஹீட் ஆகிடும் இல்லையா? அந்த ஹீட் ஆகக்கூடாதுன்றதை என்ன செய்கிறேன்னா கடைசியாக லெமனை வைப்பாங்க. நமக்கு லெமன் கூட வச்ச உடனே என்ன செய்யுது? எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கணும், இல்லை எடுத்து புளிஞ்சு விட்டு ஜூஸ் குடிச்சிட்டுனா அவன் பார்ப்பான், இது என்னடாது அப்படி பார்ப்பான் இல்லையா? அப்போ என்ன சொல்ல விரும்புனா எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் தெரியும் அவசியம் நமக்கு இல்லை. அப்போ நமக்கு தெரியல என்ன செய்ய? அங்கே போய் அமைதியாக ஹோட்டலில் உட்காந்துக்கா, அமைதியாக பாரு மற்றவங்களாம் எப்படி சாப்பிட்றான்னு பாரு. மற்றவங்களாம் எப்படி எதை முதல்ல சாப்பிட்றான், எதை பின்னாடி சாப்பிட்றான்னு முதல்ல பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய? கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நான் சொல்ல வரேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் சொல்லலை, கற்றுக்கோ முதல்ல.
எல்லாருக்கும் எல்லாத்திலும் அவசியம் இல்லை, தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன செய், கற்றுக்கோ. இப்போ மனசு என்ன செய்ய முடியும்? சரிப்பா மட்டும் தப்பு செய்ய காரணம் இருக்க தெரியல, ஓகே. இப்போ கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? சொல்றாருல்ல, அப்போ என்ன செஞ்சு கற்றுக்கோ. சரியா பின்பற்ற முடியல, ஓகே, தெரியல, அப்ப சொல்றாரு கற்றுக்கோ. ஆனா மனசுக்கு என்னவோ விருப்பம் இல்லை, கற்றுக்கொள்வதற்கும் விருப்பம் இல்லை. அதான் பிரச்சனை. இந்த மூணுடைய கிரியை என்ன உண்டாக்குச்சுன்னா, மனாசைக்கு மேல கடுமையான கோபம் உண்டாச்சு. இந்த கடுமையான கோபம் என்ன செஞ்சு தெரியுமா? நாளாகமத்தில் அவனை கட்டி இழுதுமானு தான் தெரியுது. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, எரேமியா 15:4 வாசிச்சிங்கன்னா, அந்த மனாசை ஆண்டவர் என்ன செய்தார்னு அங்க அழகா சொல்லி வைக்கிறார் பாருங்க. எரேமியா 15:4, எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் என்ன செஞ்சாரு? எருசலேமில் என்ன செஞ்சாரு? பின்பற்ற வேண்டிய நபரை பின்பற்றாமல் போயிட்டாரு. என்ன செஞ்சார்? எருசலேமில் மற்றவர்கள் பாவம் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் இடறுவதற்கு காரணமா வழிகாட்டிட்டு போயிட்டாரு. மூணாவது என்ன செஞ்சிட்டாரு? இந்த தவறெல்லாம் சொன்னாலும் இது தவறுன்னு கற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம போயிட்டாரு? மனசெல்லாம போயிட்டாரு. இவைகளின் நிமித்தம், எருசலேமில் செய்தவர்களின் நிமித்தம் அவனை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணினாராம். அலைய விட்டுருவாரு, அலைய விட்டுடுவாரு. எங்க அலைய விடுவாரு? இங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போ, எங்கேயும் ஓடினே கிடக்கணும். அலைய விட்டுடுவாரு, சுத்த விட்டுடுவாரு. ஜாக்கிரதை. ஒரு இடத்துல கிரியை செய்ய மாட்டார். ஆனா 4வது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பிடிச்ச உடனே ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே கத்த மனமிரிக்கிற போல இருக்கும். இல்ல இல்ல, எரேமியா எழுதுறாரு, உங்க தாத்தா மனாசே கொஞ்சம் பாருப்பா, உங்க தாத்தாவை மனாசே கொஞ்சம் பாரு. அவன் எருசலேமில் செய்தவர்களின் நிமித்தம், வேற ஒண்ணுத்துக்கு இல்லை. அவன் எருசலேமில் பின்பற்றாமல் போனதின் நிமித்தம், மற்றவன் தவறு செய்வதற்கு காரணமா அமைஞ்சதின் நிமித்தம், சொன்னதை கற்றுக்கொள்வதற்கு மனதளமா போனதின் நிமித்தம், யூத எல்லா ராஜ்யங்களும், அந்த கடைசி வாக்கியம் அவர்கள் பூமியில் உள்ள, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, எங்கெங்கெல்லாம் அலையணுமோ அங்கெல்லாம் அலைய விட்டாராம். எங்கெல்லாம் இந்த 12 பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த 12 வருஷம் பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க? அநேக வைத்தியர்களால், அப்படி இல்லையா? அப்ப எங்க சொன்னா, எங்க போனாலும் கிளியர் ஆகாது, எங்க போனாலும் கிளியர் ஆகாது. சுத்த விட்டுடுவாரு, அலைய விட்டுவாரு. ஜாக்கிரதை. ஏன் அலைய விட்டாரு? இந்த ராஜ்யம் கட்ட போறான், அந்த ரங்க போறான், அங்க போறான், அங்க எங்கெங்கயோ போறான், எங்கெங்கயோ போறான். ஆனா ஒரு இடத்துக்கு கத்தவன் செய்யல, இளைப்பதில்ல. அவன் பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் அவனை அலைய பண்ணினான். அவனா அலையல, பிசாசவனை அலைய வைக்கல. அலைய வைக்கிறது யாரு? தேவன் அவனை அலைய வைக்கிறார். இன்னைக்கு ஒரே அலைச்சலா இருக்கு, இன்னைக்கு ஒரே அலைச்சலா இருக்கு. ஒரே அலைச்சலா இருக்குன்னா எங்கேயோ இந்த மூணுல ஒண்ணு செஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோ. இன்னைக்கு ஒரே அலைச்சலா இருக்குது, ஒரே அலைச்சலா, ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கேயோ இந்த மூணுல ஒண்ணு நடந்திருக்கு. எந்த மூணுல ஒண்ணு பின்பற்ற வேண்டிய நபரை பின்பற்றாம போயிருக்கணும், இல்ல மற்றவங்க தவறு செய்யறதுக்கு காரணம் அமைஞ்சிருக்கணும், இல்ல கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தை கற்றுக்கொள்ளாமல் போயிருக்கணும். இது 3 நிமித்தம் பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் அவனை அலைய பண்ணினான். இந்த அலையும் போதுதான் இந்த மனாசைக்கு கொஞ்சம் குறைச்சிச்சு. என்ன குறைச்சிச்சு? இப்போ 4ஆமத்துக்கு வந்துருங்க, முடிக்கிறேன். இப்போ 4ஆமத்துக்கு வந்துருங்க, முடிக்கிறேன். 11வது வசனத்திலிருந்து 11வது வசனம் இப்போ வாசிச்சு 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் எதனால? பின்பற்ற வேண்டியவங்களை பின்பற்றாம போனதுனால, மற்றவங்க தவறு செய்வதற்கு காரணமா அமைஞ்சதுனால, கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். நீ விரும்புகிற நேரத்தில் கற்றுக் கொடுக்க மாட்டாரு. நீ விரும்புகிற நேரத்திலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாரு. கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் தான் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கிற
கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் தான் கத்த கற்றுக் கொடுப்பார். நீ நினைக்கிற நேரத்தில், நீ விரும்புகிற நேரத்தில், இன்னைக்கு டைம் இல்லை, நாளைக்கு கற்றுக்கலாம், கதை நடக்காது. கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களில், கற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்களை கற்றுக்கோ. நான் சொல்கிறேன், இந்த கால ஆராதனை நட்டுவார் இல்லையா, அந்த கட்டளைகள் 20 வருஷமாக கற்றுக் கொடுக்கல. 20 பண்ணதை எனக்கே தேவன் கற்றுக் கொடுத்துட்டு வரார். நானே கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன், நானே கற்றுக்கொண்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். 10 கட்டளையிலே பேசியிருக்கிறோம். ஆனால் மற்ற கட்டளைகள் எல்லாம் இப்போ தான் முதல் முறையாக பேசிட்டு வரோம். இது மாதிரி எங்கேயும் பேசுறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுக்கிறாரு, கற்றுக்கொண்டு பேசியிருக்கிறோம். எவ்வளோ பேருக்கு கட்டளையை கற்றுக்கொள்ள ஆசை, கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ பேருக்கு ஆசை. நேற்று என்ன கட்டளை அப்படின்னா எவ்வளோ பேருக்கு கற்றுக்கொள்ள ஆசை. ஓ, இந்த கட்டளை இது, நான் சொல்கிறேன் அவுட்லைன் ஆகுது. இந்த கட்டளையா இது, இந்த கட்டளையா இது, இந்த கட்டளையா இது, அந்த ஒரு அவுட்லைன் ஆகுது. நமக்கு என்ன, வழக்கமாக பண்ணுற பிரசங்கம் தானே, வழக்கமாக பண்ணுற பிரசங்கம் தானே, வழக்கமாக பண்ணுற பிரசங்கம் தானே. வழக்கமாக பண்ணுற பிரசங்கம் இல்லைங்க. கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்தில் கற்றுக்கொள். நீ விரும்புகிற காலத்தில், நீ விரும்புகிற நேரத்தில், நீ விரும்புகிறபடியெல்லாம் கத்தனை செய்ய மாட்டார், கற்றுக் கொடுக்க மாட்டார். நம்ம நினைக்கும் போதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு விட்டுடுவேன், நாளைக்கு ஏங்குவேன், கிடைக்காது. இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு அசால்ட் ஆயிடுவேன், இன்னைக்கு கேர்லெஸ் விட்டுருவேன், நாளைக்கு முக்கியமான நேரத்தில் என்னமோ சொல்லிச்சு, இது தெரிஞ்சு தெரியாம போயிடுச்சு, மண்டியை போட்டு கொடாஞ்சிக்குவேன், வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கு கற்றுக்கோ. கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க மனசில்ல. இவைகளின் நிமித்தம் வாசிக்கலாம், இவைகளின் நிமித்தம், இவைகளின் நிமித்தம் அசீராவின் ராஜாவின் சேனாதிபதிகளை பரப்பனது யாரு? மந்திரவாதி இல்ல, சூனியக்காரன் இல்ல, ஏவல் வைக்கிறவன் இல்ல, மந்திரம் வைக்கிறவன் இல்ல, கர்த்தர் வர பண்றாராம். இன்னைக்கு நம்ம என்ன, எந்த பிரச்சனை வந்தாலும் பிசாசு போராடுது, பிசாசு போராடுது, பிசாசு போராடுது. பிசாசு அனுப்புறதே கர்த்தர், பிசாசு அனுப்புறதே கர்த்தர். கர்த்தருடைய அனுமதியில பிசாசு என்ன செய்ய முடியாது, கிட்ட கூட நெருங்க முடியாது. சுத்தி சுத்தி பார்த்தா யோபுக்கு ஒண்ணு கிட்ட வர முடியல. கர்த்தர் அனுமதிச்ச பிறதான், சரிப்பான பிறதான் உள்ள நுழைய முடிஞ்சிச்சு. பேதுரு கேட்ட சொல்லுவாரு, பேதுரு சாத்தவனை புடைக்கிற கேட்டுக்கிட்டான், உத்தரவை கொடுத்துட்டேன், அவர் உத்தரவை கூட கிட்ட வர முடியாது, நான் உத்தரவு கொடுத்துட்டேன், பத்திரமா இருந்துக்கோ. என்னை வந்து கேட்டான், யாரை கேட்டான்? இந்த பேதை கொஞ்சம் என்ன பண்ணும், நான் கொஞ்சம் கொடைஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் கிள்ளி பார்க்கணும், கொஞ்சம் இடிச்சு பார்க்கணும், என்னோட உத்தரவை கேட்டான், நான் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? நான் கொடுக்கலாம், வர முடியாது உங்கள்கிட்ட, நான் கொடுத்துட்டேன், நீ பத்திரமா இருந்துக்கோ, நீ கவனமா இருந்துக்கோ. நீ கவனக்குறைவா இருந்தன்னா உன்னை புடைச்சி தூக்கி போட்டுருமா, அவ்வளவுதான். வாசிக்கலாம், முடிக்கிறேன், வாசிக்கலாம். அவர்கள் மனாசை முச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியாலை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வசனம் அதான் முக்கியம். அந்த கடும் கோபம் மாறி கனிவோடு எப்ப நடக்க விரும்புகிறார்? யாருக்கு தேவன் கனிவை காட்ட, அந்த கோபத்தை மாற்றி யாருக்கு கனிவை காட்ட விரும்புகிறார்? வாசிக்கலாம். இப்படி அவன் அந்த நெருக்க எருமை எப்படி விளக்கிறாரு? இப்படி அவன் நெருக்கப்படுகள் சொல்றாரு இல்லையா? 4 என்ன சொல்றாரு? இப்படி அவன் என்ன நெருக்கம், என்ன நெருக்கம்? அலைய விட்டார்ல, இங்க போறான், அங்க போறான், எங்கெங்கயோ போறான்ல, என்ன செய்ய முடியல, அவன் எதிர்பார்க்க சொல்லிச்சு அவனுக்கு கிடைக்கிறல்ல, அலைய விட்டார்ல. இப்படி அலையும் போதுதான் அவனுக்கு என்ன வருது? ஓஹோ, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டோம். கர்த்தர் இப்படியே நம்மளை அலைய விடுறாரு, அப்ப நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனாசை கொஞ்சம் மனசுல குத்தப்பட்டபடினால்தான் இப்ப அடுத்தவன் செய்யற காரியம் என்ன தெரியுமா? நெருக்கப்படுகையும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஐயா, நான் தவறு பண்ணிட்டேன், எங்க அப்பா அவனை பின்பற்றி போகாம போயிட்டேன், சாரி. மற்ற தவறு செய்வதற்கு காரணமா அமைச்சிட்டேன், சோ சாரி. கற்றுக் கொடுக்க நேரத்தில் கவனிக்காம கற்றுக்காம போயிட்டேன், சாரி. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். இந்த தாழ்த்துதலை கர்த்தர் பார்த்தார். வாசிக்கலாம். பார்த்தார், அவனை நோக்கி இப்படி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு எப்படி செய்யறாரோ, கெஞ்சறானா.
ஐயா எப்படியாச்சும் இறங்கி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செஞ்சுதான் நீ ஆகணும், உங்க வீட்டாங்களுக்கு வேற வழி இல்லை. கெஞ்சறான். அந்த கெஞ்சிதலுக்கு எப்ப கெஞ்சிதல்? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி தன் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணி அவன் கெஞ்சினான். அவன் கெஞ்சிதலுக்கு தேவன் என்ன செஞ்சான்? இறங்கினார். அவன் ஜெபத்துக்கு இறங்கல, அவன் கெஞ்சிதலுக்கு இறங்குறார். கெஞ்சுகிறது வேற, ஜெபம் வேற. ரெண்டு விளக்கங்கள் எனக்கு விளக்கி பேச நேரம் இல்லை. கெஞ்சுதல் வேற, ஜெபம் வேற. அவன் ஜெபம் பண்ணல, அவன் கெஞ்சறான். அப்படி கெஞ்சி ஜெபிக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவன் திரும்ப எருசலேமில் உள்ள தன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். நம்ம மேல இருக்கிற கோபத்தை மாற்றி நம்மளை கனிவோடு நடத்தணும்னா நீங்க ஒன்று செய். ஏன் கோபம் வந்துச்சுன்றதை பார்த்து இந்த 3 காரியத்தில் ஏதாவது நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்து இன்னைக்கு இருக்கிறத போல நம்ம மனசு உணர்த்துமானா இன்னைக்கு தேவ சமூகத்தில் அந்த மனாசையை போல கெஞ்சி எப்படியாச்சும் என்ன மன்னிச்சு எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி என்னை அலைய விட்டுறாதீங்க சாமி, என்னை அங்கங்கே அலைய விட்டுறாதீங்க, என்னால் அலைய முடியாது, என்னை அலைய விட்டுறாதீங்க, என்னை அலைய விட்டுறாதீங்கன்னுட்டு கெஞ்சி என்னை அலைய விட்டுறாதீங்க. என்னை அலைய விட்டுட்டாருன்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. என்னை அலைய விட்டுறாதீங்க, அங்க இங்க இங்க என்னால் அலைய முடியாதுப்பா, எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபித்தால் ஒருவேளை மனாசேவுக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்கி அந்த பழைய நிலைமையில நம்மளை கொண்டு வந்து கனிவோடு நம்ம நடத்துவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை அலைய விட்டுறாதீங்க சுவாமி, எங்களை அலைய விட்டுறாதீங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் எங்களை அலைய விட்டுறாதீங்க. மனாசேவை அலைய விட்டதை போல எங்களை அலைய விட்டுறாதீங்க. எங்களை அங்க இங்க எங்களை அலைய முடியாது. எங்களை அலைவதற்கு பலன் இல்லை, நாங்கள் அலைவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. எங்களை அலைய விட்டுறாதீங்கப்பா, எங்களை அலைய விட்டுறாதீங்க. இந்த காலை வேறத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுவோம். மனாசையின் கெஞ்சுதலுக்கு இறங்கின ஆண்டவர் நம்முடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்குவார். கெஞ்சி தேவ சமூகத்தில் கெஞ்சி எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை அலைய விட்டுறாதீங்க சுவாமி, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அப்படி சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம், மன்றாடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எனக்கு உதவி செஞ்சு எங்களை காத்துக்கோங்க. மனாசையின் கெஞ்சுதலுக்கு இறங்கின ஆண்டவர் இந்த காலை வெளியில் எங்களுடைய கெஞ்சுதலுக்கும் இறங்கி எங்களை மீண்டும் ஆண்டவரே அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நிலையில் அந்த இளம் வயதில் ஆண்டவருக்கு ஆசுவாசத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நாங்கள் சின்னமேன்னு கூட பார்க்காம எங்களை உயர்த்தி வச்சிங்களே ஆண்டவரே, நான் அறியாதவனை தெரிஞ்ச போது கூட என்ன உயரத்தில் வச்சிங்களே ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியாதன போது கூட என்ன உயரத்தில் வச்சிங்களே ஆண்டவரே, மீண்டுமாக அந்த உயரத்தில் எங்களை வச்சு எங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க சாமி, எங்களை ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.